திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் நமக்கு வரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வந்து அதிமுக வந்து மறைமுகமாக சிண்டி பார்க்கிறாரா ஆதவர்ஜுனா? இல்ல, ஆதவர்ஜுனாவிற்கு அரசியலை பொறுத்த வரையில யூக வகுப்பாளராக வேண்டுமானால் வேலை செய்திருக்கலாம். களத்திலே வேலை செய்திருக்கிறீர்களா? விசிகால வேலை பார்த்திருக்காரு. விசிகால என்ன களத்தில் வேலை பார்த்தாரு? கட்சி அவங்க வந்து 30-35 வருஷமா கட்சி நடத்துறாங்க. இவர் திடீர்னு உள்ள போய்கிட்டு நான் தான் அந்த கட்சியவே நடத்துறேங்கிற மாதிரி ஓவரா சீனை போட்டாரு, விரட்டி விட்டாங்க கட்சி விட்டு. இல்ல சார், அவரா வெளியே வந்துட்டாரு. ரெண்டும் ஒண்ணுதாங்க. நீங்க வந்து இன்னைக்கு சோறு கிடைக்காதுன்னு சொல்ற அன்னைக்கு நான் விரதம் சொல்ற மாதிரி நீங்க சொல்றது. அந்த கட்சிக்கு ஒரு விசுவாசமாக இருந்தாரா? அந்த கூட்டணிக்கு குந்தகம் விளைவிக்கிறதுக்கான வேலைகளை செய்தாரு. சாதி என்பது 2000 காலத்து பிரச்சனை. அது வேங்கை வெயில்ல வந்து எவனோ ஒருத்தன் விபரீதமான ஒரு இதுல வந்து இறங்கிட்டாங்கிறதுக்காக திமுகவா சாதியை கண்டுபிடிச்சான்? திமுக காரனா வந்தது காரணம்? சும்மா உதட்டு சாயம் மாதிரி ஏதாவது ஒரு கருத்தை வந்து நீங்களா பேசலாம். உங்களுடைய உண்மையான உள்ளம் வந்து என்னவா இருக்கிறது? ஒரே ஒரு நாள் வந்து அம்பேத்கர் புத்தகத்தை நாங்க வெளியிடுறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாள் நீங்க சீன் போட்டீங்க. அதுக்கு பின்னாடி நடந்த பட்டியலின மக்களுக்கு நேர்ந்த பாதிப்புகள் குறித்தோ வன்கொடுமைகள் குறித்தோ ஏதாவது வந்து குரல் கொடுத்திருக்கிறீர்களா? களத்துக்கு போயிருக்கிறீங்களா? எதுவுமே கிடையாது. விஜய் போனாரா? எங்கே மக்களுக்கு பாதிப்பு இருக்கிறதோ சார் அவரு போனா கூட்டம் வந்திருக்கிறாங்க சார், மக்கள் வந்துருவாங்க, அவருக்கு பாதுகாப்பு இல்லாம போயிருங்கிறாங்க. விஜய்க்கு இருக்கிற ஒரே ஒரு தகுதி என்னன்னா, அவர் அரசியல் ஞானி கிடையாது. அவர் மார்க்சியமோ பெரியாரியமோ புரட்சிகர தத்துவங்களையோ கரைத்து குடித்தவர் கிடையாது. அடிப்படை அறிவே அவருக்கு அரசியலில் இன்னும் போதுமான அளவுக்கு வந்து சேர்ந்ததா என்று புரிதல் இருக்கிறதா என்று யாருக்குமே தெரியாது. அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு தகுதி என்ன? அவரை பார்ப்பதற்கு கொஞ்சம் பேர் கூட்டம் வர்றான், அவ்வளவுதானே. அந்த கூட்டம் ஓட்டா அந்த கூட்டத்தையும் வரக்கூடாது, பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறாருன்னா இவர் அரசியல் எப்படி வெல்வாரு? எம்ஜிஆருக்கு வராத கூட்டமா? நடிகர்களுக்கு வராத கூட்டமா? மெரினாவில் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு, எத்தனையோ பேர் லட்சக்கணக்கில் திரண்டான். எல்லா நடிகர்களும் தான் இன்னைக்கு வந்தாங்க. விஜய் மட்டும் வந்தாரு, நயன்தாரா வந்தாங்க, வந்து எத்தனையோ பேர் ராகவா லாரன்ஸ் வந்தாரு, எவ்வளவு பேர் வந்தாங்க. அதனால அவர்கள்லாம் தலைவர்கள் ஆயிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல. கூட்டத்திலே எல்லாரும் கூடுவார்கள், கூடி கூடி கலைவார்கள். யார் நிலை பெறுகிறார்கள்? ஒரு அரசியல் தத்துவத்திலே யார் நிலை பெறுகிறார்கள், யார் நீடிக்கிறார்கள், யார் செயல்படுகிறார்கள், யார் போராட்ட களங்களுக்கு வருகிறார்கள், அவங்கதான் அரசியலை முன்னகர்த்த முடியுமே தவிர கும்பலா கூடி கூடி கலைகிறான்னா கோயில் திருவிழாவுக்கு கூடுவான், மதுரையில கள்ளழகர் ஆத்துல இறங்குறான்னா கூடுவான், மயிலாப்பூர்ல வந்து 63 திருவிழாவுக்கு கூடுவேன், வேளாங்கண்ணில வந்து அன்னை மாதா திருவிழாவுக்கு கூடுவான். எல்லாத்துக்கும் தான் கூட்டம் வராத இடம் எங்க இருக்கிறது? தினசரி சாயங்காலம் போனீங்கன்னா மெரினா பீச்சில் தான் கூடுவான். சுண்டல் விற்கிற இடத்துல கூட தான் கூட்டமா இருக்கு. அதனால சுண்டல் விற்கிறவர் தான் மெரினா பீச்சில் அந்த பகுதி சேப்பாக்கம் தொகுதிக்கு எம்எல்ஏ வருவார்னு சொல்றதா? என்னது கூட்டத்துக்கு கூடுவதனால ஒரு மாற்றம் நிகழும் என்பது என்ன வகையான நியாயம்?